أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ஹாஜிரா, நீ ஹோம்ஒர்க் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க? இப்போதான் பாதி முடிச்சிருக்கேன் நமீரா. நீ? நானும் அதே தான். ஆஃப்டர் அசான் துஆ ஓதுனியா நமீரா? ஓதிட்டேன் ஹாஜிரா. சரி வா, தொழுதுட்டு வந்துடலாம். இப்போதானே பேங்க் சொல்லியிருக்காங்க, ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போய் தொழுவலாம், டைம் இருக்கும். இல்ல நமீரா, நம்ம ஃபர்ஸ்ட் தொழுதுடுவோம், அப்புறம் ஹோம்ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தொழுகணும்னு நினைச்சா கடைசி நேரத்துல தொழுகிற மாதிரி ஆயிடும். அதனால என்ன, எப்படி இருந்தாலும் தொழுதுடலாம் தானே. உனக்கு தொழுகையை பேணுறதுனா என்னன்னு தெரியுமா? குர்ஆன்ல நிறைய பிளேசஸ்ல தொழுகையை பேணுறதை பத்தி வரும். லெட் மீ எக்ஸ்பிளைன். நீ புது ட்ரெஸ் போட்டிருந்தீன்னா எவ்வளோ கேர்ஃபுல்லா இருப்பா. அந்த ட்ரெஸ்ல எந்த கரையும் பற்றக்கூடாது, அழுக்காக்கிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பியா? ஆமா. அதுதான் பேணுதல். அதே மாதிரி நீ உன்னோட தொழுகையும் பேணணும். தொழுகைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். உனக்கு இந்த ஹதீஸ் தெரியுமா? ஒரு தடவை ஒரு சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்பாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி கால அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. Which deed is the dearest to Allah? Rasul sallallahu alayhi wasallam replied, to offer the prayers at their early stated fixed times. Sahih al-Bukhari. அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று பதில் கூறினார்கள். தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது எவ்வளவு உயர்வான அமல்னு இப்போ புரியுதா? ஆமா ஹாஜிரா, அல்லாஹ் நம்மளை நேசிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன இல்லாம செய்யறோம். ஆனா அல்லாஹ் அதிகமா நேசிக்கக்கூடிய தொழுகையில கவனக்குறைவா பேணுதல் இல்லாம இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனிமே எப்பவும் தொழுகைய அதனுடைய ஆரம்ப நேரத்துல தொழுதுருவேன். ஜஸாக்கல்லாஹ் கைர் ஃபார் ஷேரிங் தி ஹதீஸ். وأنت فجزاك الله خير. أهلا وسهلا يا رمضان شهر التوبة والغفران مرحبا بك رمضان رمضان شهر الذكر والإحسان أهلا وسهلا يا رمضان شهر الصدقة والإكرام مرحبا بك رمضان رمضان أهلا وسهلا يا رمضان أصوم نهارا وأذكر ربي وأتلو القرآن